சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களின் 15 வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். KK நகர், காமராஜர் சிலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் திடீர் சோதனை நடத்திய காவல்துறையினர் ரேஸில் ஈடுபட்ட 15 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர்களின் பெற்றோரை வரவழைத்து எச்சரித்து அனுப்பினர். சாண்டா கிளாஸ் வருவது பரிசு தர, உயிர் எடுக்க அல்ல. பண்டிகை என்பது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள தானே தவிர சாலையோர பாதசாரிகளை பதற வைக்க அல்ல. சாண்டா கிளாஸ் வேடமிட்டு பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களின் இந்த அட்ராசிட்டி கொண்டாட்டம் அல்ல. பண்டிகை கால பாதுகாப்பு எங்கே? மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பண்டிகை நாட்களில் இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் நடப்பது காவல்துறையின் ரோந்து பணியில் உள்ள தளர்வை காட்டவில்லையா? சீரழியும் இளைஞர் சமுதாயம். போதை மாத்திரைகள் ஒரு பக்கம், பைக் ரேஸில் உயிரை பணைய வைக்கும் அடாவடி கலாச்சாரம் இன்னொரு பக்கம். தமிழக இளைஞர்களில் பலர் இப்படி. இன்று போதையில் சாலையில் காட்டும் கெத்து நாளை அவர்கள் குடும்பத்தையே தெருவில் நிறுத்தும். இவர்களை நல்ல பொறுப்பான, வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயன்படக்கூடியவர்களாக உருவாக்கும் பொறுப்பு இவர்களை பெற்றவர்களுக்கும், கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும், நாட்டையே ஆளத் துடிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உண்டு.